சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வர்றது காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவிசுவாசமான பார்வை நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. அதை குறிச்சுதான் இந்த உங்கள்கிட்ட பேசணும். ஆமென் சொல்லுங்க. அவிசுவாசமான பார்வை நமக்கு ஒரு நாள் இருக்கக்கூடாதுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு தடைகளை நாம் பார்க்கவே கூடாது. நம்ம முன்னே சொன்ன பாருங்க, 99 வாசல்கள் நமக்கு திறந்திருக்கும். அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஆனா பூட்டப்பட்டிருக்கிற, நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு வாசல் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும் பாருங்க. அல்லேலூயா. கண்மான தேவனுடைய ஜனமே, ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாதுங்க, தடைகளை பார்க்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். தடைகளை குறித்து பேசவே கூடாது. எதுக்கு எடுத்தாலும் தடை, எதுக்கு எடுத்தாலும் தடை பாஸ்டர். என்னால ஜெபிக்க முடியல பாஸ்டர், ஒரு தடை. என்னால வேதத்தை வாசிக்க முடியல பாஸ்டர், அது ஒரு தடை. கண்மான தேவனுடைய ஜனமே, அதெல்லாம் தடையே இல்லை. அதெல்லாம் நம்மளுடைய இது துணிகரம். ஆமென் சொல்லுங்களேன். வேதத்துல சங்கீத பதில கேட்டோம் பாருங்க, இதெல்லாம் துணிகரம். என்னால ஜெபிக்க முடியல, அது ஒரு தடைன்னு சொல்றதே ஒரு துணிகரம். என்னால வேதத்தை வாசிக்க முடியல, அது ஒரு தடைன்னு சொல்றதே ஒரு துணிகரம். எப்படி சொல்ல முடியும் என்னால வேதத்தை வாசிக்க முடியலன்னு? எப்படி சொல்ல முடியும் என்னால ஜெபிக்க முடியலன்னு? உங்களுக்கு போன பார்க்கறதுக்கு தடை இல்ல, டிவி பார்க்கறதுக்கு தடை இல்ல, மற்ற காரியங்கள் பேசுறதுக்கு தடை இல்ல, மற்ற காரியங்கள் விவாதிக்கிறதுக்கு தடை இல்ல. ஆனா வேதத்தை வாசிக்கிறதுக்கு மாத்திரம் எங்க வருது தடை? அது தடை இல்ல, அது துணிகரம். துணிகரமான பாவம். ஒரு நாளும் தடையை காரணமா வைக்கிறது தடை இல்ல. எப்படி தடையாகும்? எப்படி தடையாகும்? என்னைக்கா சொல்லிருக்கோமா பாஸ்டர், நான் சாப்பிடலாம் நினைக்கிறேன் பாஸ்டர், அதை சாப்பிட ஏதோ ஒரு தடை பாஸ்டர் சொல்லிருக்கோமா? நானும் வந்து நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர், ஆனால் சாப்பிட ஏதோ ஒரு தடை வந்துட்டே இருக்கு பாஸ்டர். அதுக்கு மட்டும் வராது தடை, தூங்குறதுக்கு வராது தடை, செல்போன் பார்க்கறதுக்கு வராது தடை, கல்யாணத்துக்கு போகும்போது வராது தடை, சீருக்கு போகாத வராது தடை, பாருங்க சாவுக்கு போகும்போது வராது தடை, ஆலைக்கு போகும்போது தடை, பைபிள் வாசிக்கும் போது தடை, ஜெபிக்கும் போது